சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி அண்ணா. குஷியா இருக்கிறேன். நீங்க ம். குஷியா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கிறேன் சிஸ்டர். ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் ஆச்சு. ஹாப்பி நியூ ஓகே சிஸ்டர். ஸோ இதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம்னு தெரியல, அதனால அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே சிஸ்டர். இப்ப நம்ம வந்து 4வது அத்தியாயம் குரான்ல பார்க்கிறோம். இதுல வந்து பெண்கள் அப்படின்ற அர்த்தத்துல வருது இது. அதுல 22வது வசனத்துல இருந்து பார்க்கிறோம் சிஸ்டர். நிச்சயமாக முன்னர் அறியாமை காலத்தில் நடந்து விட்டதை தவிர உங்கள் தந்தைகள் இறப்பிற்கு பின் அவர்கள் மனம் செய்து கொண்ட பெண்களில் எவரையும் நீங்கள் மனம் செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இது மானக்கேடானதாகவும் அல்லாவின் கோபத்திற்குரியதாகவும் இருக்கிறது. இன்னும் வழியால் அது மிக கெட்டதாகும். சோ இதுல வந்து அறியாமை காலத்தில் நடந்து விட்டதை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஞானம் கிடைப்பதற்கு முன்புன்னு அர்த்தம். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? முஸ்லிம்னு நினைச்சுக்கிறாங்க. முஸ்லிம் தான் பிறந்ததுல இருந்தே முஸ்லிம் தானே, இல்லையா? சோ இந்த ஞானம் கிடைத்த பிறகு உங்கள் தந்தை இறந்த பின் அவர்கள் மனம் செய்து கொண்ட பெண்களில் எவரையும் நீங்கள் மனம் செய்து கொள்ளாதீர்கள். சோ நிறைய திருமணம் செய்யறது தப்பு கிடையாது. ஆனா திருமணம் செய்த அந்த கணவன் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக உங்க அப்பாவுடைய மனைவி நீங்க திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வேற ஒரு நியாயமா வேணா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல போர்ல இறந்துருவாங்களாம். அதனால இவங்க வந்து அந்த பொண்ணு வந்து தப்பான வழி போகக்கூடாதாம். அதனால இவங்க 4, 5 கல்யாணம் பண்ணாங்க. ஏன் அத கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதா? இவங்க தான் எப்படியெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க. அத ஒண்ணு விடாம பெண்கள் உட்பட அத சொல்றாங்க. இவங்க கணவனுக்கு அந்த மாதிரி 4 கல்யாணம் பண்ணி வைக்கணும். உடனே இப்ப என்ன இப்போதைக்கு அது ஒத்து வராது. அப்ப அப்படி பண்ணாங்களாம். சரி. இல்ல அப்ப கடவுள் சொல்றது என்றென்றைக்கும் ஒன்னாதானே இருக்கணும். இப்ப உன்னுடைய கணவன் 4 கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ அப்ப சொல்லு, ஓகே நாங்க குரானை ஃபாலோ பண்றோம்ட்டு. தைரியம் இருக்குதா எந்த முஸ்லிம் பெண்களுக்காவது? சரி. ஆனா இதுல சொல்றாங்களே, உங்க அப்பா மனம் செய்த பெண்ணை நீ திருமணம் செய்ய, அந்த நிலைமைக்கு இட்டு போய் விட்டுரும். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நடக்குது இல்லையே இப்ப. இதுல வேற ஏன் ஆணு வந்து 4 கல்யாணம் பண்ணலாம், ஏன் பெண்ணு பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் புத்திசாலித்தனமா அதுக்கு பதில் சொல்றாரு. ஏன்னா யார் அப்பான்னு கண்டுபிடிக்க முடியாதாம், அதனால விடலையாம். சரி. நிச்சயமாக இது மானக்கேடானதாகவும் கோபத்திற்குரியதாகவும் இருக்கிறது. இன்னும் வழியால் அது மிக கெட்டதாகும். சோ அப்பாவுடைய மனைவி அம்மா இல்லையா? அப்பா அது பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அப்ப தங்கச்சி முறையில வர இது வந்து அம்மானா சொந்த அம்மா கிடையாது. அம்மா முறைதான் அவங்க. அவங்கள கல்யாணம் பண்ணா மானக்கேடுனா, அப்ப தங்கச்சி முறையில வர்றது மானக்கேடு இல்லையா? சித்தி பொண்ண கல்யாணம் பண்றது. அத்தை பொண்ணு கல்யாணம் பண்றதும் தப்புதான். இந்து மதத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் அத்தை பொண்ணும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே தங்கச்சி முறைதான். அப்ப நிச்சயமாக இது மானக்கேடானதாகவும் அல்லாவின் கோபத்திற்குரியதாகவும் இருக்கிறது. இன்னும் வழியால் அது மிக கெட்டதாகும். அப்ப 4 கல்யாணம் பண்றது கெட்டது இல்லையானா கெட்டதுதான். ஆனா இது மிக கெட்டது. அதுதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா எப்ப நீ 4 கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்ட, கடைசியில இந்த நிலைமைக்கும் நீ தள்ளப்படுவ. ஏன்னா எப்படியும் அது சொந்த அம்மா கிடையாதுல்ல. அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? வரிசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் 60 வயசுல 16 வயசு போனாதான் கல்யாணம் பண்ணுவான். அவனுடைய பையனுக்கு 18 வயசு 20 வயசு இருக்கும். அப்ப அவன் எப்படி அது அம்மான்னு பார்ப்பான் இல்லையா? சோ நிறைய திருமணம் நடந்தால் கடைசியில அது நடந்தே தீரும். இப்ப அதான் நடந்துட்டு இருக்குது இல்லையா? மனைவி ஏற்கனவே வேற ஒருத்தனுக்கு திருமணமாகி குழந்தையோட இங்க வந்திருப்பா. அந்த மகளை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுல இன்னும் வித்தியாசமான சட்டம் எல்லாம் வரும். சோ கடவுள் இதெல்லாம் சொல்றது கிடையாது. கடவுள் காமம் தப்புன்னே சொல்லிடுறாரு. முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க கல்யாணம் ஏற்கனவே ஆகியிருந்தா இனி காமத்தில் ஈடுபடாது. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணமே பண்ணிக்காம இருந்துக்கும். ஏன்னா காமம் மட்டும் இல்ல, பற்றுன்னு ஒண்ணு இருக்குது.
அந்த பற்று நம்மளுடைய புத்தியை தடுமாற வைக்கும். அதுதான் பிரச்சனை. அப்ப 4 கல்யாணம் பண்ணா கண்டிப்பாக ஏதோ ஒரு மனைவிக்கு இல்ல, கடைசியா திருமணம் செய்த பொண்ணை தவிர மத்த எல்லாருக்கும் நீங்க துரோகம் தான் பண்ணுவீங்க. இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்க? சரி, ஓகே, அவங்க விதவையா இருக்கிறாங்கப்பா, அவங்கள நீ பாத்துக்கோ. ஏன் கல்யாணம் பண்ணி தான் பாத்துக்கணுமா? இல்ல, கல்யாணம் பண்ணி தான் பாத்துக்கணுமா? இப்ப அரசாங்கம் பாத்துக்கிறாங்க. இப்ப முதியோர் இல்லம் இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லம் இருக்கு. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னன்னா அப்பட்டமா இது கடவுளுடைய ஞானம் இல்ல அப்படிங்கிறது சொல்றதுக்காக இருக்கிற விஷயங்கள் இது. எல்லா மதத்திலுமே இருக்கும் அப்படி. அப்பட்டமா தெரியும். இது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு. சரி. சோ இப்ப என்னன்னா, அப்பா திருமணம் பண்ணவங்க மட்டும் கிடையாது. அந்த வயதில் இருக்கிற எல்லாரையுமே அம்மா தான். இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் குழந்தைகள் திருமணம் அப்படின்ட்டு இருந்தது இல்லையா? சின்ன வயசுலயே திருமணம் பண்ருவாங்க. ஆனா அப்ப காமம் எதுவும் இருக்காது. பெருசா ஒண்ணுமே தெரியாது. சின்ன வயசுல இவங்களுக்கு அப்படின்ட்டு முடிவாயிடும். எப்ப மனிதனுக்குள்ள அந்த காமம் அதிகமாக ஆக அப்ப என்ன ஆகுதுன்னா, திருமணம் வயது அதிகமாயிட்டே போகுது. இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருமணமே ஒரு 40 வயது அந்த மாரி தான் பண்றாங்க. அப்ப 40 வயதுல ஒரு ஆண் திருமணம் பண்றான். பெண்ணை கூட 40 வயதுல பண்றாங்க. சப்போஸ் 40 வயதுல ஒரு ஆண் திருமணம் பண்றான்னா, எத்தன வயது பெண்ண திருமணம் பண்ணியிருப்பான்? 37, 36 இந்த மாரி தான் பண்ணுவான். இல்ல 40 கூட இருக்கும். இல்ல 25 இல்ல 30னே கூட வச்சுக்கோங்களேன். 30 வயசுல தான் ஜெனரலா திருமணம் பண்றான் ஆண். பெண் ஒரு 25, 26 இருக்குது. உண்மையிலே ஒரு குழந்தை ஏன்னா இப்ப 25 வயசுனா, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா 18 வயசுலயே திருமணம் ஆயிருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு விவரம் தெரியும்போது அவனுடைய அம்மா வயசு 25 வயசா இருக்கும். அப்ப அந்த அம்மா வயசுல இருக்கிற எல்லாரையுமே அவன் அக்கான்னு கூப்பிடுவான், இல்ல ஆன்டின்னு கூப்பிடுவான். சின்ன வயசுல இருந்தே. அப்ப இவன் திருமணம் ஆகும் பொழுது பார்க்கிற அந்த பெண்ணை பார்க்கும்போது இவனுக்கு அம்மா ஞாபகம் வருமா? வராதா? ஏன்னா இவனுடைய மைண்ட்ல அந்த வயசு உள்ளவங்க அம்மான்னு பதிவாயிடுச்சு சின்ன வயசுலயே. இல்லையா? அப்ப அதே வயசுல பார்க்கிற ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? ஆனா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சினிமா. சினிமா சின்ன வயசுல இருந்தே அந்த வயது பெண்களையே ஆபாசமாக காட்ட அதை பார்த்து வளர்றவன் சின்ன வயசுல இருக்கும்போதே அந்த வயசு பெண்ணை அவனுக்கு ஒரு விகாரத்தை தூண்டக்கூடிய விஷயமாக மைண்ட்ல பதிவாகுது. அப்ப சின்ன வயசுல அதனால தான் டீச்சர் லவ் பண்றேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது இல்ல? சோ இப்படி ஆகுது. சோ அப்ப பாத்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் மனிதனுக்கு காமம் இயல்பானது கிடையாது. இந்த சினிமா இல்லன்னா அது இருக்காது. எப்படிதான் அரபுக்காரங்கலாம் 4 கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்க சினிமாவும் கிடையாது. அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல பெண்கள் முகத்தையும் பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி அவன் 4 கல்யாணம் பண்றான்றது ஒரு பெரிய புரியாத புதிரா இருக்குது. பெண்ணே அவன் பார்த்தது கிடையாது. அவனுக்கு எப்படி 4 கல்யாணம் பண்றான்? அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. அப்ப இந்தியா மாதிரி நாட்டுல அவன் பொறந்தா என்ன ஆவுறது நிலைமை? அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டான நாட்டிலே அவன் 4 கல்யாணம் பண்றான்னா, இந்தியா மாதிரி நாட்டுல யாரும் புர்காலாம் போடலன்னா, அவன் எவ்வளவு கேவலமா நடந்திருப்பான். அதனால தான் அந்த மாரி நாட்டுல அவங்க பிறக்க வைக்கிறது. இந்த மாரி 4 கல்யாணம் பண்றவன் அந்த மாரி ஆப்கானிஸ்தான்ல போய் பிறக்க வச்சுருவாரு அடுத்தது. பயங்கரமான தண்டனை. அங்கேயும் அந்த மாரி நடந்துக்கிறான்னா, அடுத்தது பாலஸ்தீன் போன்ற நாட்டுல போய் பிறக்க வேண்டியது தான். பாலஸ்தீன், உக்ரைன் அந்த மாரி. ஏன்னா காமம் தான் மிகப்பெரிய எதிரி. அதனால செய்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற பல பிரச்சனை, ஏழ்மையா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், குறிப்பா மனநோய். ஏன்னா மனதை தான் பயங்கரமாக பாதிக்கும் இந்த காமம், காதல் எல்லாமே. இல்லையா? பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த படிக்கிற பையன் பக்கத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிறான்னா, பக்கங்கள் தான் திரும்புதே தவிர எல்லா பக்கத்திலயும் அவளுடைய முகம் தான் தெரியுதுன்றான். சோ அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த காமம். சோ அப்ப அதுல மூழ்கி இருக்கிறது கடவுள் எப்படி சொல்லுவார்? முதல்ல கடவுள் சொல்லல. இல்லையா? கடவுள் சொன்னதாகவும் போடல. ஒரு பரிசுத்த ஆவி சொல்லுது ஜிப்ரேல்ன்ட்டு. கடவுள் நேரடியாக பேசுறாருன்னு இயேசுவும் சொன்னதில்ல, நபியும் சொன்னதில்ல, ஆ புத்தரும் சொன்னதில்ல, எந்த மதத்துக்காரங்களுமே சொன்னதில்ல. ஆனா கடவுள் இப்ப நேரடியா வரார். கடைசின்னு ஒரு வருடம். ஒரு வயோதிகர் உடல்ல கடவுள் கடைசியில வராரு. ஏன் வராரு? இந்த பூமி சொர்க்கமாக போகுது. இது காலச்சக்கரம் 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும், அடுத்த பாதி நரகமாகவும் இருக்கும். கடைசின்னு ஒரு வருடம்
இறைவன் வரார். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. சோ அதனாலதான் சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் இருக்காது. அந்த ஜோதி ரூபம் ஒளிப்புள்ளியா இருக்கிறாரு, அது ஜோதியாக பெருசா வைக்கிறதுடைய ரூபம் தான் லிங்க ரூபம். சோ இது இந்துக்களுக்கே அர்த்தம் தெரியாம என்னென்னமோ அர்த்தம் சொல்லிட்டு இருப்பாங்க. புரோட்டான், எலக்ட்ரான், அசிங்கமான அர்த்தம் என்னென்னமோ. சோ அதையும் நீங்க வணங்க தேவையில்லை. இங்க வணங்குற விஷயம் எல்லாம் கிடையாது. வர வரைக்கும் நீங்க வணங்கிட்டு இருந்தீங்க. கடவுள் வந்துட்டார். வந்தப்புறம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரு எதுக்கு வரார்? அவர் அடையிறதுக்காக தான் நீங்க வணங்குனீங்க. அவர்கிட்ட போகணும்னு தானே ஆசை எல்லா மதத்திலுமே. ஆனா அவர்கிட்ட நீங்க போறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உலகம் அழியும்போது எல்லாரும் அங்கதான் போய் ஆகணும். ஆனா அங்க போறதுக்கான வழியை சொல்றதுக்கே இறைவன் தான் வந்தாகணும். ஏன்னா இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது வழி. யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் உருவாக்கிய மதங்களை புடிச்சிட்டு அதுதான் உண்மை, அதுதான் உண்மைன்ட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, நீ அழியக்கூடிய உடம்பு இல்ல, ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மாவுக்கு அப்பா தான் கடவுள். இது தெரியாம கடவுள் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லைன்னு குரான் சொல்லிட்டாங்க. அதனால அவர் அப்பா எல்லாம் கிடையாது. அவர் ஆத்மாவுக்கு அப்பான்னு சொன்னார். உடலுக்கு கிடையாது. ஆத்மா ஞானம் தான் இங்க முக்கியமான ஞானமே. கீதையில சொல்லப்பட்டிருக்கல, ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. அந்த ஆத்மாவிற்கு அப்பா. ஆத்மா எப்பவுமே இருக்கும். ஒண்ணு மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். உலகம் அழியும் போது மறுபடியும் எங்க இருந்து வந்ததோ அங்க போயிடும். மறுபடியும் சொர்க்கம் வரும். சொர்க்கம் வருவதற்கு, சொர்க்கத்துல பிறக்கிறதுக்கு தகுதிப்படுத்த தான் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வரார். ஏன்னா நரகம் முடிந்து மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. அப்ப தகுதிப்படுத்துறதுக்கு இறைவன் சொல்றார், சொர்க்கத்துல காமம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் குரான்ல பரிசுத்தமான மனைவிகள் உனக்கு கொடுக்கப்படும் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற மனைவிகள் விபச்சாரிகள்னு அர்த்தம். அதாவது காமத்துல விழறாங்க. அங்க காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமம்ன்ற வார்த்தையே இருக்காது. காமம் இருந்தா கற்பழிப்பு வந்தே தீரும், விபச்சாரம் வந்தே தீரும். இது அங்க இருக்காது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. இவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. காமமும் இருக்காது, கோபமும் இருக்காது, பற்றும் இருக்காது, பேராசையும் இருக்காது, அகங்காரமும் இருக்காது. சோ எப்ப நீங்க ஆத்மான்றத மறந்து, ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் பண்ணுது அப்படின்ற உணர்வு இயல்பாக அங்க இருந்ததுனால அழியக்கூடிய இந்த உடல் மேலே கவனம் போகாது. அதனால உலகில் அந்த சொர்க்கம் அது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அதுல மயங்கி கிடக்க மாட்டாங்க. அழகா இருக்குன்னு தெரியும். ஆனா அதுலயே இருக்கணும். இந்த பொண்ணு அழகா இருக்கிறா, இவளை என்னோடயே வச்சுக்கணும். அதுல வந்தது தானே நிறைய திருமணம் எல்லாமே. அதெல்லாம் இருக்கு. திருமணம்லாம் நடக்கும். ஏன்னா குழந்தை பெண் மூலமா தானே பிறக்கும். ஆனா காமத்தினால பிறக்காது. அடுத்தது 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது. என்ன ஆகுதுன்னா, ஆத்மாவுடைய சக்தி இழக்குது. சோ நரகத்துல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மான்றது மறந்து உடம்புன்னு நினைக்கும் போது, ஆத்மான்னு நினைக்கும் போது ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. ஆனந்தத்தை வெளியில தேட மாட்டோம். உள்ளுக்குள்ளேயே அது இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அதாவது நாம ஆத்மான்னு நினைக்கிற வரைக்கும் அது இருந்துச்சு. எப்ப ஆத்மான்றத மறந்து வெளியில புத்தி போக ஆரம்பிச்சதோ, அப்ப புலன் இன்பத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிடும். வெளியில இருந்து இன்பத்தை எடுக்கிறது எல்லாமே அது ஏமாற்றக்கூடியதாகவும், தற்காலிகமானதாகவும் இருக்கும். அதனாலதான் சிற்றின்பம்னு சொல்றோம். சோ அப்பதான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாத்தான் வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனுடைய ராஜ்யம் தான் இப்ப நடக்குது. ராவண ராஜ்யம். ராமாயணத்துல சொன்ன மாதிரி ராமாயணம் முதல்ல நடக்கவே இல்லை. 10 தலையை தூக்கிட்டு எவனுமே அலையல. எதுவுமே ராமாயணம் இருக்கட்டும், குரான் இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், இதுல உள்ள எந்த கதையும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. சோ கடைசி நேரத்துல இப்ப கடவுளே வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு. உடம்புன்னு நினைச்சு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாயிருத்தீங்க. அதனால செய்த பாவத்தினாலதான் இன்னைக்கு பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், துரோகம் எல்லாமே நடக்குது. சோ அதுல இருந்தெல்லாம் நீங்க இப்ப தப்பிக்கணும். ஏன்னா நிறைய பாவம் செஞ்சுட்டோம் 2500 வருஷம். அதுல இருந்து தப்பிக்கணும்னா என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். அல்லாஹ் ஒருவரே. உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் கடவுள் ஒருத்தர் தான்ட்டு. அது யாருன்னு தான் தெரியாது. முஸ்லிம்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே. யாருப்பா அல்லாஹ்? அவன் வந்து பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. ஓகே, அது அவருடைய குணம். அவர் யாரு? அல்லாஹ் அப்படின்னா பூஜிக்க தகுதியானவன் அர்த்தம். அப்ப அவர் பேரு கூட தெரியாதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு.
இல்லையா? பூஜைக்க தகுந்தவர். ஓகே. அது அவர் யாரு? சொர்க்கத்தில் உள்ள எல்லாருமே பூஜைக்கு தகுந்தவர்கள் தான். இந்து மதத்துல இத்தனை கோயில் இருக்குது. சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுடைய கோயில் அது. கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருந்தவர்களுடைய கோயில் அது. அவங்க எல்லாருமே பூஜைக்கு தகுந்தவர்கள் தான். ஆனா அதுக்கும் பேர் வைக்கிறாங்களா? இந்த அம்மன், அந்த அம்மன், முருகன், பிள்ளையாரு, ஆஞ்சநேயர். அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன பேரு? அவர் பேரு தான் சிவன். யார் வச்சா பேரு? அவரே சொல்றார். அவருடைய பேர அவரு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர பத்தி தான் நமக்கு எதுவுமே தெரியாதே. இல்லையா? சோ அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாருன்றத அவரு தான் சொல்றாரு. செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. எந்த மதத்திலயாவது அல்லாஹ் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு சொல்லியிருக்கிறாங்களா? ம். தெரியாததுனால வழிபட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மனித வழிகள். இப்ப என்னை நினைவு செய்யுங்க. பட்டினி கிடக்க தேவையில்ல, ஜெபம் பண்ண தேவையில்ல. என்னென்னமோ ஒவ்வொரு மதத்திலும் பிரேயர் இருக்கு சொல்லுவாங்களே, நோன்பு ஏதேதோ சொல்லும். எதுவும் கிடையாது. என்னை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு தூய்மை வரும். சக்தி நிரம்பும். எப்படி கண்டுபிடிக்கிறது? வெளி உலக கவர்ச்சியில புத்தி சிக்கிச்சுல அதெல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வெளி உலகத்துல இருந்து புத்திய விலக்கணும் முதல்ல வலுக்கட்டாயமாக. அப்படி விலக்க விலக்க அப்படியே மீறி யாரையாவது பேசுறீங்க, யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னா, அந்த புருவ மத்தியில தான் கவனம் இருக்கணும். ஏன்னா அங்க தான் ஆத்மா இருக்குது. ஏன் இப்ப இந்த பயிற்சி குடுக்குறாருன்னா, நம்ம போற இடம் அந்த சொர்க்கத்தில் அப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்க. அதுக்காக ட்ரெய்னிங் குடுக்குறாரு. எங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம, கரிமீன் இல்லாம இருக்கவே முடியாது. அப்படின்ற இந்த கலியுகத்தின் நரகத்தின் சாத்தானுடைய உச்சத்துல இருக்கிற இந்த உலகத்துல வந்து, சாத்தானை அழிக்கிறதுக்கான வழிய சொல்றாரு. அதனால தான் இந்து தெய்வங்கள் காலுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அசுரன் இருப்பான். அதான் சாத்தான்றது. இல்லையா? அம்மன் பார்த்தீங்கன்னா, மடியில ஒரு அரக்கன போட்டு குடல உருவிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அதெல்லாம் எதுன்னா நம்மளுடைய தேக உணர்வு. தேகம் நெனச்சதுனால தான் காமம், கோபம் வந்துச்சு. வெறும் ஆத்மான்னு நினைங்க, இறைவனையும் நினைங்க அப்படிங்கிறார். மற்றபடி கடவுளுடைய வழி 4 கல்யாணம் எப்பவுமே கிடையாது. சொர்க்கத்துல ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருப்பாங்க. இவங்க கதையில அப்படி எழுதிட்டாங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டி அது இதுன்ட்டு. நிஜத்தில் அதுவும் கிருஷ்ணர் நெறைய பெண்களோட இருந்தார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனா கிருஷ்ணர் 8 கிருஷ்ணர் இருப்பார். 8 கிருஷ்ணர் இல்ல, 8 நாராயணன். கிருஷ்ணர்ன்றது முதல் நாராயணனுடைய பேரு. அதாவது ராஜ பதவி பேர் அது. நாராயணன்றது 1ஆம் பல்லவன், 2ஆம் பல்லவன் மாதிரி. இந்த 8 நாராயணனுடைய 8 மனைவிகள தான் அஷ்டலட்சுமின்னு இந்து மதத்துல சொல்றோம். சோ இதெல்லாம் இந்துக்களுக்கும் தெரியாது. கடவுள் இப்ப கடைசி 100 வருடம் இதே பாரத பூமியில வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. ஆனா பாவம். இங்க தான் கடவுளே வந்தாருன்னு தெரியாம எங்கேயோ தேடி போறாங்க. கடவுள தேடி கூட போல. மெக்காவுக்கு போறாங்க, ஜெருசலேமுக்கு போறாங்க. அங்க கடவுள் இல்லன்னு அவங்களுக்கு தெரியும். எதுக்கு போறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. எங்க ஆளு அங்க போனாரு, நாங்களும் போறோம். கண்ண மூடித்தனமா அதுதான் பக்தின்றது. சிவன் கோயில்ல ஒரு சிலை இருக்குது. அந்த சிலைக்கு மேல ஒரு மரம் இருக்குது. என்ன மரம்னே தெரியல. ஒருத்தர் வந்தாரு, அந்த இலைய உருவினாரு, அப்படி எடுத்து போட்டாரு. பின்னாடி வந்தாரு பார்த்தாரு, ஓ இப்படித்தான் பண்ணும் போல இருக்கு. அவரும் உருவுறாரு. இதேதான் எல்லா மதத்திலயும் பண்றாங்க. எதுக்கு போய் அங்க போய் காபாவ முத்தமிடுறீங்க? அதுவே சிவலிங்கம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது லிங்கமாவே இருக்கட்டுமே. அது ஒரு கல்லு தானே. கடவுள் உயிரோட்டமா இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரே நினைக்கணும். அப்ப ஏன் முத்தமிடுறீங்க? இல்ல அது நாங்க கடவுளா நினைக்கல. அப்ப ஏன் முத்தமிடுறீங்க? ஏன்னா எங்க ஆள் முத்தமிட்டாரு. இதுக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. இல்ல என்னன்னே தெரியாம பண்றது. சரி. இங்க இந்த மாதிரி அப்பா கல்யாணம் பண்ண பொண்ண தவிர நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடவுள் சொல்லுவாரா? உன் அம்மாவ தவிர நீ யார வேணாலும் பொண்டாட்டியா நினைன்னு கடவுள் சொல்லுவாரா? ஒரு குறிப்பிட்டவர்களை தவிர நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு கடவுள் சொல்லுவாரா? மனித வழிங்கிறது நல்லா தெரியும். மனுஷனே முதல்ல ஒத்துக்குவானா? உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா முதல்ல? ஒருவேளை நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்தா, சொத்து இருக்குது ஓகே. இன்னொரு பொண்ணு வர்றதுனால அந்த சொத்து போயிடாதுன்னா வேணா ஒத்துக்குவா. இல்லையா? சரி. சோ அது எதனாலன்னா, காமத்துக்கு அடிமையாவறதுனால தான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறான். இன்னும் கொஞ்சம் அடிமையானா, அம்மா வயசுல உள்ளவன கல்யாணம் பண்ணுவான். அப்பாவுடைய சின்ன வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். இதான் நடக்கும். சரி. இன்னும் கொடுமையான ஒரு விதியெல்லாம் வரும். ஆ பார்ப்போம். இப்ப அறியாமை காலத்தில் நடந்து விட்டதை தவிர, இல்லையா? பிரம்மகுமாரிகள் இந்த ஞானத்தை கேட்கறது வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு மதத்துல இருப்பீங்க. அது எல்லாமே அறியாமை, அஞ்ஞானம் தான். அதுல நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். கரிமீன் சாப்பிட்டுருக்கலாம், காமத்துல ஈடுபட்டுருக்கலாம். இனி அது கிடையாது. சோ இங்க தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
இதுக்கு பின்னாடி ஆழமான ரகசியமும் இருக்குது. அது என்னன்னா, மனித அப்பா கிடையாது. கடவுள் தான் நமக்கு அப்பா எல்லாருக்கும். அவருக்கு யார் மனைவி அப்படின்னா, ஒரு மனைவி கணவனையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம தான் சீதைகள். எல்லா சீதையும் ராவணனுடைய சிறையில இருக்கிறோம். சாத்தானுடைய சிறையில நம்மள மீட்பதற்கு வரார். நீ உடம்பு கிடையாது, ஆத்மா நினைச்சிட்டா அவனை வென்றாச்சு. அப்ப அந்த மாதிரி சிவன் ஒருவர் தான். அவருடைய மனைவி தான் அனைத்து ஆத்மாக்களும். இது ஆத்மாக்களின் பந்தம், உடலின் பந்தம் கிடையாது. அதுதான் விவேகானந்தர் சொல்ற, உடலை மீறி யோசிக்கவே முடியல இவனுங்களால அப்படின்ட்டு. எல்லாருமே இந்து மதமும் சரி, கிறிஸ்தவ மதமும் சரி, முஸ்லிம் மதமும் சரி. இல்ல உடம்பையே தானே யோசிச்சுட்டு இருக்காங்க. குண்டலினி சக்தி ஏறுது, மேல வருது, இது வருது. உடலே நீ கிடையாது. அப்புறம் என்ன உடம்புக்குள்ள ஒரு பாம்பு ஓடுது அப்படி இப்படின்னு சொல்றது. சரி. அப்ப இப்ப கடவுளுடைய மனைவி ஆயிட்டாங்கன்னா, கடவுளுடைய மனைவி, கடவுள் நமக்கு அப்பான்னா கடவுளுடைய மனைவி அம்மா தானே? அந்த அர்த்தத்துல வருது. இன்னொரு அர்த்தம் இருக்குது. கடவுளுடைய குழந்தை எல்லாரும். அப்ப நானும் கடவுளுக்கு குழந்தை, என்னுடைய மனைவியும் கடவுளுக்கு குழந்தை. அப்ப என்ன ஆயிட்டா? அவ சகோதரி ஆயிட்டா. இல்லையா? இது ஆக்சுவலா ஐயருங்க வந்து கணவனா ஏனான்னுவாங்க. அது ஆக்சுவலா அண்ணா தான். அவங்களுக்கு புரியல. இப்ப நாம பண்றதுடைய நினைவு அங்க வருது. திருமணம் ஆகி இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்க சகோதரன், சகோதரி தான். அப்படி இருங்க. அப்பதான் சொர்க்கத்துக்கு வரணும்னா அப்படி இருங்க. இல்ல ஒவ்வொரு கல்பத்திலயும் நீங்க நரகத்துல தான் வருவேன்னா, ஓகே, அது உங்க இஷ்டம். இல்லையா? ஏன்னா, இந்த 5000 வருடத்த ஒரு கல்பனும் இதுல என்ன நடக்குதோ அதேதான் திரும்ப திரும்ப நடக்கும். இதுல சுய நினைவோட இருக்கிறது இந்த 100 வருடம் மட்டுமே. இப்ப மட்டும்தான் என்ன நடந்தது, உண்மை எது, பொய் எதுன்னு இப்ப மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சொர்க்கத்தில் நீங்க தப்பு பண்ணாட்டினா கூட உங்களுக்கு இந்த ஞானம் இருக்காது. இயல்பாகவே நல்லவனா இருப்பீங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் வந்துருவான். எப்ப வந்தானே தெரியாது. அதை நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே இருப்போம். இல்லையா? தளபதி படத்துல ரஜினி சொல்லுவாரு, திருடுறத நியாயப்படுத்துவார். கலெக்டர் சார், பாக்கெட்ல 1 பைசா இல்லாம என்னைக்காவது போயிருக்கிறீங்களா? அதனால இவரு திருடினாராம். நாயகன் படத்துல சொல்லுவாங்க இல்லையா? அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்ட்டு. இந்த மாதிரி நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் சினிமா, மதங்கள், வேதங்கள் எல்லாமே. நல்ல விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அதுல உங்க மைண்ட்ல எது பதியும்னா கெட்ட விஷயம் தான் பதியும். அதான் பிரச்சனை. சரி. கரெக்ட். சரி. 23 உங்கள் தாய்மார்களும் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது லிஸ்ட். இவங்களை தவிர யார் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் தாய்மார்களும், உங்கள் புதல்வியரும், உங்கள் சகோதரிகளும், உங்கள் தந்தையின் சகோதரிகளும், தந்தையின் சகோதரி எல்லாம் கூட விட்டுருங்களா? உங்கள் தாய்மார்களும், புதல்வினா மகள், இன்னொன்னு சகோதரி. இப்ப இந்த 3 லிஸ்ட்ல தான் எல்லாருமே வருவாங்க உலகத்துல. அம்மா வயசுல உள்ளவங்க எல்லாம் நமக்கு அம்மா தான். சகோதரி வயசுல உள்ள எல்லாம், சகோதரியை பொறுத்த வரைக்கும் எல்லா வயசுலயுமே சகோதரி தான். இல்லையா? அடுத்தது மகள் வயசு வந்துட்டா மகள் தான். அப்ப யாரை நீங்க திருமணம் பண்ணுவீங்க? இல்லையா? திருமணம் பண்றது தப்பு இல்ல. ஆனா எதுக்காக இங்க பண்றாங்க? காமத்துக்காக. மேரேஜ் வந்து லைசென்ஸ் ஃபார் செக்ஸ்ன்றாங்க. அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். அததான் சொல்றாங்க. சரி, அடுத்தது இன்னும் நிறைய உறவுகள் சொல்றாங்க. இந்த உறவெல்லாம் பார்த்துட்டு இதுல எதெல்லாம் சொல்ல அதெல்லாம் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க மக்கள். அதான் கொடுமை இப்ப. இதுலயே நிறைய லிஸ்ட் வருது ஆக்சுவலா. உங்கள் தாய்மார்கள்னா பெத்தவங்க மட்டும் கிடையாது. உங்க அப்பா கல்யாணம் பண்ணா அத்தனை பேரும் தாய்மார்கள். அதே மாதிரி உன் புதல்வியர். இப்ப புதல்வியர்னா உனக்கு பிறந்தவ மட்டும் கிடையாது. அந்த மகள் முறைன்ட்டு நிறைய வரும் இல்லையா? அது எல்லாமே. அதே மாதிரி சகோதரிகள் அப்படின்னு பார்த்தா சகோதரி முறையும் வரும். அத விட்டுடுறாங்க. உன் தாயின் அடுத்தது தந்தையின் சகோதரியை கல்யாணம் பண்ணக்கூடாது, தாயின் சகோதரியை கல்யாணம் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா, இங்க விதிவிலக்கெல்லாம் ஏதோ பெண் வந்து ஒரு மாடு மாதிரி, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணுக்கு சொல்லல, இந்த பையனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்ப அங்க உரிமையே பெண்ணுக்கு கிடையாது, ஆணுக்கு மட்டும்தான். இல்லையா? அப்ப சொல்லப்படுது, சகோதரியுடைய புதல்விகளும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்கள். சில தாய் இறந்துட்டாங்க, பிறந்த உடனே டெலிவரியில இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க பால் ஊட்டுவாங்க. செவிலி தாய். அது இல்லாம சிலருக்கு பால் சுரக்கலன்றதுக்காக பால் ஊட்டுவாங்க. அப்ப அவங்களோடையும் காமத்துல ஈடுபடக்கூடாதா? உங்கள் பால்குடி சகோதரிகளும்
அப்ப பாருங்க, பால்குடி சகோதரினா இவங்களுக்கு யார் பால் குடுத்தாங்களோ, பெத்த அம்மா கிடையாது. பால் குடுத்த அம்மா, அவங்களுக்கு பிறந்தவங்களும் உனக்கு சகோதரி தான். செம சூப்பர்ல! ஆ. எடுத்த உடனே அப்ப என்ன பண்ணணும், பொறந்த உடனே எல்லாருக்கிட்டயும் அவன் பால் குடிக்க விட்டுடணும். அப்பதான் கம்முனு இருப்பான். இல்லையா? அப்ப உங்கள் பால்குடி சகோதரிகளும், உங்கள் மனைவியரின் தாய்மார்களும், ஆ ஆனா இப்ப எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாலும் அத்தனையும் நடக்குது. எல்லா மதத்திலயும். எக்செப்ஷனே கிடையாது. எல்லா மதத்திலயும் நடக்குது. சரி. உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் உங்கள் மீது இங்க மனைவியரின் தாய்மார் சொல்றாங்களே, இப்ப சமீபமா நியூஸ்ல இல்ல. நம்ம வியூவர்ஸ் கமெண்ட்லயே போட்டிருப்பாங்க நம்ம ஜெனரல் வீடியோல. என் புருஷன் வந்து எங்க அம்மாவோட கள்ள தொடர்பு வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன விஷம் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. நான் பயந்துட்டு எங்க அப்பா கிட்ட வந்துட்டேன்றான். எவ்வளவு பெரிய கொடுமை அது. ம். ம். அப்ப சோ இந்த விஷயம் வந்து இப்ப நடக்குது. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மனிதர்களுக்குள்ள இது வர ஆரம்பிச்சிருச்சுன்றது படத்துல பார்த்தா தெரியும். 16 வயதினிலே ரஜினி, கமல், சப்பானியா நடிப்பார்ல. அது இன்னும் ஒரு 30, 40 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன் அந்த படம் வந்து. சோ அப்ப ஆமா 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல ஸ்ரீதேவி அடையணும்ன்ட்டு ரஜினி நெனைப்பாரு. வில்லனா நடிப்பாரு அதுல. அப்ப ஸ்ரீதேவியோட அம்மாவ பார்ப்பாரு. ஸ்ரீதேவி மாதிரியே அவங்க அம்மாவும் அதே மாரி பாவாடை தாவணியில இருக்கிற மாரி. அப்ப சொல்றாரு, "ஏய் பாவாடை தாவணியில இவ மட்டும் இல்லடா, இவங்க அம்மா கூட நல்லா இருப்பாடா. இது எப்படி இருக்குதுன்னு." இப்ப மனிதர் சமுதாயத்துக்குள்ள அந்த விஷம் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு ரஜினி படத்துலயும் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைன்னு நெனைக்கிறேன். ஆ இவருடைய படம்னு நெனைக்கிறேன். சிரஞ்சீவியுடைய சொந்த படம்னு நெனைக்கிறேன். சோ அதுல பார்த்தீங்கன்னா, சும்மா கெஸ்ட் ரோல் சிரஞ்சீவி வருவாரு. ஒரு ஃபைட் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு வருவாரு. அப்ப சிரஞ்சீவி ரஜினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அத்தன்ட்டு ஸ்ரீவித்யாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு ரஜினி. சோ அப்ப சிரஞ்சீவி வந்து ரஜினிய இப்படி தட்டி, ஆ அவருடைய பேர் ஏதோ அத சொல்லி, "பொண்ணு பொண்ணோட அம்மா சூப்பர்" அப்படின்ட்டு போவாரு. அப்ப எப்படி ஆகுது பாருங்க உலகம். இல்லையா? சரி. மனைவியரின் தாய்மார்களும் உங்கள் மீது அவர்களை திருமணம் செய்வது விலக்கப்பட்டுள்ளது. இன்னும் நீங்கள் உடலுறவு கொண்டு விட்டீர்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையான சட்டம். இன்னும் நீங்கள் உடலுறவு கொண்டு விட்டீர்களே, அத்தகைய உங்கள் மனைவியரிலிருந்து முந்திய கணவனிடத்து பிறந்து உங்கள் மடியில் வளர்ந்து வரும் பெண் மக்களையும் நீங்கள் திருமணம் செய்வது விலக்கப்பட்டிருக்கிறது. ஆஹா! பரவாயில்லையே கரெக்ட்டா சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். அதாவது என்னன்னா, வேற டைவர்ஸ் ஆயி வராங்க, குழந்தையோட வராங்கன்னும்போது, அந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்யக்கூடாது. இருக்குதா? இதோட நிறுத்தியிருந்தா பரவால்ல. அடுத்தது ஒரு சட்டம் வைக்கிறாங்க பாருங்க. ஆனால், நீங்கள் திருமணம் செய்து அவர்களோடு உடலுறவு கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை விலக்கிவிட்டு அவளுடைய மகளை மணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றம் இல்லை. இதெல்லாம் கடவுள் சொல்லியிருப்பாரு. யாராவது நம்ம ஒரு ஒரு யாராவது நம்புவாங்களா இத? கடவுள் இப்படியெல்லாம் சட்டம் போடுவாருன்ட்டு. ம். அதாவது மனைவிக்கு காமம் குடுக்க முடியலன்னா, அவ மகளுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? அவ கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஆனா காமம் அப்ப என்ன ஆகுது இங்க காமத்தை வைத்தே எழுதப்பட்ட மாதிரியே இருக்குது. மனிதன் தான் எழுதியிருக்காங்க. கரெக்ட். இதுல கொடுமை என்னன்னா, முஸ்லிம்ஸ் கிறிஸ்தவ புஸ்தகத்த ஆபாச புஸ்தகம்னுவாங்க. பைபிள. அதுல இருக்குது. சில விஷயங்கள் இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஆழமான ரகசியம் இருக்குது. கதையாக சொன்னா அதுக்குள்ள ரகசியத்த நம்மளால சொல்ல முடியும். ஆனா இதுல டைரக்ட்டா இல்ல சொல்லப்பட்டிருக்குது. இல்லையா? இத நீங்க மாத்தியே சொல்ல முடியாது. ஏன்னா, அதுல வந்து நெறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆ மருமகள் கிட்ட காமத்துல ஈடுபட்ட மாரி ஒண்ணு வரும். ஆனா மருமகள்ன்னு அவனுக்கு தெரியாது. அவ ஒரு விபச்சாரி மாரி மூஞ்ச மூடிட்டு இருப்பா. சோ கடைசில தான் அது மருமகள்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஒண்ணு வரும். அந்நிய கல்யாணம் பண்ற மாரி ஒரு சட்டமே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் கிறிஸ்தவ மதத்துல. சோ இதுலயுமே இவங்க குடுக்கப்பட்ட விதிவிலக்குல அதுவும் வந்துரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சகோதரருடைய மனைவியை வந்து விலக்கப்பட்டதா சொல்லல இங்க. அப்படிதான் நெனைக்கிறேன். இல்லையா? சகோதரனுடைய புதல்வியைத்தான் நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. மனைவிய கல்யாணம் பண்ணிக்கலாம். கொடுமை இல்ல? அதுல கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பைபிள்ல இருக்கும் சட்டம். அது வாரிசுக்காக அப்படின்னு அப்படி நியாயப்படுத்திக்கலாம். முட்டு குடுத்துக்கலாம்.
ஆனா இப்படி எல்லாம் கடவுள் சொல்லுவாரான்னு கொஞ்சம் யோசிச்சா போதும். நீங்க ஒத்துக்குவீங்களா உங்களுடைய மனைவி உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இல்ல. அப்ப அடுத்து இப்ப ஒரு அத்தை பொண்ணு இருக்குது. அது மொற பொண்ணுன்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த பார்வையில தான் நீ பாப்ப. அப்ப உன்னுடைய அண்ணன் இறந்துட்டா அண்ணிய நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னா, நீ எப்படி அண்ணிய வந்து ஒரு மரியாதையா பாப்ப? அண்ணி வந்து தாய்க்கு சமானம்ன்னுவாங்க. அவன் இறந்துட்டா அவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, இவனே விஷம் வச்சு கொல்ல மாட்டான்? இன்னைக்கு விஷம் வச்சு கொல்றது தான் சர்வசாதாரணமா நடக்குது. இப்படி கடவுள் நடக்குது. முதல்ல சட்டம் போடுவாரா? யோசிக்கணும். சரி. ஆ சோ, இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து சொந்த மனைவியே நீ காமமா பார்க்கக்கூடாது. இறைவனை நினைவு செய்து, காமம் இல்லாத உலகத்துக்கு போன்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கு என்னை நினைவு செய்தால் அந்த சக்தி வரும்ன்னு சொல்றது கடவுளுடைய ச அ ஞானமா இருக்குமா? இந்த மாரி கடவுளை இவள கல்யாணம் பண்ணு, அவள கல்யாணம் பண்ணு. இந்த வேலையா கடவுளுக்கு? அவர் ஆன்மீகமானவர். உடலற்றவர். உடலுக்கான ஞானத்தை எப்படி கொடுப்பார் முதல்ல? இல்லையா? உடலற்றவர். அதனால இப்ப அவர் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லைன்றதுக்கு காரணமே என்னன்னா, அவருக்கு உடம்பு இருந்தா தான் ஒரு தாயின் கர்ப்பத்துல பிறந்தா உடலோட பிறப்பார். சோ அவரு பெறப்படவும் இல்லை. அடுத்தது பெறவும் இல்லை. அவருக்கு உடலும் பெறல. இல்லையா? உடல் பெற்றால் தானே பெறப்படுவது இருக்கு. இந்த அர்த்தத்துல இருக்குது. ஆனா அவங்களுக்கு அது புரியாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, அவரு யாரையும் பெத்துக்கலப்பா. அவரும் யாருக்கும் பொறக்கலப்பா. அதனால அவர நாங்க அப்பான்னு சொல்ல மாட்டோம். ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா சொல்லுவோம். ஆனா கடவுள அப்பான்னு சொல்ல மாட்டோம். இது எவ்வளவு பெரிய கொடுமை இது. இல்லையா? சரி. ஆ அடுத்தது, ம் அதான். நீங்க உடல் உறவு கொள்ளலன்னா, அவளை விலக்கிட்டு அவளுடைய மகள கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையா? இன்னும் உங்களுடைய முதுகத் தண்டுகளிலிருந்து உண்டான உங்கள் புதல்வர்களின் மனைவியர்களையும் நீங்கள் மணம் செய்து கொள்வது விலக்கப்பட்டிருக்குது. அப்பாடா! பரவால்ல. இது இதுல அப்படி இருக்குது. இதுல கரெக்ட்டா இருக்குது. ஆனா அதுல கம்பல்சரி கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும். ஆனா இதுல விலக்கப்பட்டது அதுல இருக்கிறனால இவங்களுக்கு ஆபாசமா தெரியுது. ஆனா இதுல இருக்கிற எல்லா சட்டமுமே நமக்கு ஆபாசமா தான் தெரியுது. இல்லையா? ம். ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம்னாலே ஆபாசமா தான் தெரியுது. இல்லையா? சரி. ஆ நீங்கள் மணம் செய்து கொள்வது விலக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் புதல்வர்களின் மனைவிகளை ஆ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பிராக்கெட் வச்சு அட்ஜஸ்டும் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே அது என்ன அர்த்தம்னு தெரியாது நமக்கு. பிராக்கெட்ல இவங்க போட்டிருக்கிறாங்க. சரி, நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஆ இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக ஒன்று சேர்த்துக் கொள்வதும் விலக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அக்கா, தங்கச்சிய. ஆனா ஒண்ணா பண்ணிக்க கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு ஆ. பண்ணலாம். டைவர்ஸ் பண்றதுக்கு கூட ஒரு கேப் விடுவாங்கல்ல. கவர்மெண்ட்லயும் சரி, முஸ்லிம் சட்டத்தின்படியும் கேப். அந்த மாரி கேப் விட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்றாங்க. தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அத ஒண்ணா பண்ணா என்ன? விட்டு பண்ணா என்ன? இல்லையா? சரி. ஆக்சுவலா நீங்க ஒண்ணா பண்ணா கூட அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாரி நார்த் இந்தியால ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க பிரிஞ்சதே கிடையாது. நாங்க கல்யாணம் பண்ணா ஒரே பையன தான் கல்யாணம் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இரட்டை சகோதரிகள் அவங்க. ஒண்ணாவே பிறந்தவங்களும் கூட. ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனா அது வந்து பாவமானா பாவம் தான். காமம் பாவம் தான். ஆனால் வலின்னு பார்க்கும் பொழுது, எனக்காகவே இவன் இருக்கிறான்னு எனக்காகவே நெனச்சுட்டு இவன் இருக்கும்போது, இருக்கிறான்னு எனக்காகவே இவன் இருக்கிறான் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, என் கூட பிறந்தவளே அவன அபகரிக்கிறான், அல்லது இவன் என் கூட பிறந்தவள தப்பா பார்க்கிறான்றது எவ்வளவு வலிய கொடுக்கும். கல்யாணமே பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய வலிய கொடுக்கும். சோ, ஆக்சுவலா ஒண்ணா கல்யாணம் பண்றதும் நாம ஒண்ணும் சரின்னு சொல்லல. ஆனா இதை விட இது பாவம்ன்னு சொல்றோம். இல்லையா? இது வலி அதிகமாக கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே நேரத்துல 2 பேர் வராங்கன்னும்போது ஈக்குவல் ரைட்ஸ் வந்துருது. ஆனா 2வதா வரும்போது, அ சட்டப்படி பார்த்தீங்கன்னா, முதல் மனைவிக்கு தான் உரிமை. 2வது வரவளுக்கு உரிமை கிடையாது. இல்லையா? இங்க இந்தியாவுல. ஆ சரி. இதற்கு முன்னர் நடந்துவிட்டவைகளைத் தவிர, அவற்றை நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக, மிக கிருபையுடையவனாக இருக்கின்றான். சோ இது எதுவுமே அல்லாஹ்வுடைய வார்த்தை கிடையாது முதல்ல. இல்லையா? கடவுள் இந்த மாதிரி விஷயத்த முதல்ல சொல்லியே அவர் பரிசுத்தமான ஒண்ணும் இல்ல மெக்காவுக்கு போனா நீங்க காமத்துல ஈடுபடக்கூடாது. அப்படிப்பட்டவரு சொல்லிக் குடுப்பாரா?
மெக்காவுக்கு போனாதான் சொர்க்கத்துக்கே போக முடியும் தான் இருக்குதுன்னா, அப்ப மெக்கா தான் இருக்கிறதுலே புனிதமான இடம். அங்க நீங்க காமத்துல ஈடுபடக்கூடாது. அப்ப சொர்க்கத்துக்கு போறவன் எப்பவுமே காமத்துல ஈடுபடக்கூடாது. அப்படி இருந்தா தானே போக முடியும். அது ஒரு நினைவார்த்தம் தான். சபரிமலைக்கு போகும்போது அதுக்கு முன்னாடியே இவங்க விரதம் இருப்பாங்க. காமத்துல ஈடுபடக்கூடாது. அப்ப ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போறவன் எப்பவுமே காமத்துல ஈடுபடக்கூடாது. ஏன்னா அது காமம் இல்லாத உலகம். சோ அத கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா புரிஞ்சுடுவாங்க. சரி. ஆ அடுத்தது